அதை பாருங்க எப்படி இருக்குது மொசு மொசன்னு விட்ட ஓடிடுமா? டீ 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 எப்படி போகுது எப்படி போகுது பாருங்க. இதோட பெருசாக ஒன்று நம்ம வளர்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அதை விட ரொம்ப குட்டி இல்லைங்க. இது ஒரு வாரம் தான் ஆயிருக்கும் போல இது குட்டி போட்டு. ஆனால் இதை விட நம்ம பெருசாகவே வளர்த்துருந்தோம் 1 மாதத்து குட்டி கிட்ட. எப்படி ஓடுது பாருங்க பில்லு பில்லுன்னு. இதுனா எலி, இது அரவா எலி. ஊட்டி எல்லாம் கிடையாது, அரவா எலி. இது பாருங்க எலி குட்டி எவ்வளோன்னு பிடிச்சிக்கிறாங்க, கையில் வச்சுங்கிறாங்க. இது எத்துமே வளர்ப்பாங்களாம் 1 வாரத்துக்கு. எப்படி இருக்குது பாருங்க கொச 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 கொசன்ட்டு. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் கலக்கா தாங்க போடுங்க பாருங்க. கலக்கானா வேர்க்கல்லன்னு சொல்லுவாங்க. அதான் இன்னைக்கு அறுவடை பண்ண போகிறேன். ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆளுங்க மேலே வந்துக்கிறாங்க. நம்மளும் காலையிலேருந்தே பிடிக்கின்னு இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா தண்ணி கலக்கா. இதுதாங்க இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். எப்படி அறுவடை பண்ணுறோம், எப்படி அது பிரித்து மூட்டை கட்டி மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போகிறோன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போய் போடுங்க. ஈரமாக தண்ணியாக இருக்குதுங்க. பாருங்க எப்படி இருக்குது காய். தண்ணியில் அழிச்சிட்டோம், அதனால தான் மண் இல்லை மண் நிறைய இருக்குங்க. மண் தான் பாதி அதிகமாகவே ஆகும், கலக்காவே கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கலக்கா ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 10 காய் கிட்டே இருக்குதுங்க. 3 செடி பிடிங்கிறோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 1 ஏக்கரா கிட்ட நம்ம போட்டோம். இந்த தோட்டம் ஃபுல்லாக பிடிங்கி ஆயிடுச்சு, ஒன்றும் பெருகல. இதுக்கப்புறம் அந்த தலை பெரிச்சிட்டு பிடிங்கிட்டு வந்து இந்த தலை பெரிப்பாங்க. இப்போ தான் பிடிங்கிட்டு போகிறாங்க. இதை பாருங்க, பிடிங்கிட்டு அப்படியே கும்பலாக போட்டுருவாங்க. நம்ம லாஸ்ட்டாக மொத்தத்தையும் சேர்த்து ஒரே கும்பலாக பண்ணணும். அவ்வளோதாங்க, இது ஃபுல்லாக பிடிங்க ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது அங்கங்கே போட்டுக்கிற கொடி ஃபுல்லாத்தையும் வரி கும்பலாக போடணுங்க. கும்பலாக போட்டால் தான் ஒரு கும்பலுக்கு 3 ஆள் உட்காருவாங்க. இதுனா செடி, இது பார்த்திங்கன்னா காராமணி போட்டுக்கிறோம். இதுதான் காராமணி செடி. இது பாருங்கள், இப்போ தான் பூ எடுக்குது. இன்னும் 1 மாதத்துக்கு ஆகுங்க காய் வைக்கிறதுக்கு. ஒன்று வச்சுக்குது இப்போ தான் காய். இன்னும் ஃபுல்லாக வைக்கிறது பார்த்திங்கன்னா லேட் ஆகும். மக்களே, இது மொத்தத்தையும் எடுத்து ஒரே கும்பலாக போடணும். அண்ணன் போட்டுங்கிறான் பாருங்கள். ஃபுல்லாக பெருசு பிடிங்க போட்டுருவாங்க. அது நம்ம ஒரு லைனுக்கு 3 கும்பல் தான் போடணும். அப்போ தான் சீக்கிரமாக பெருசு முடிப்பாங்க ஆளுங்க. நம்ம வாரி போட்டுனுக்கிறோம். மூச்சு பயங்கரமாக வாங்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி தாங்க பிரித்து போட்டுன்னுக்குறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ளே தான் பிரித்து போடுவாங்க. அன்னை கொட்டுறோம்னே மூட்டையில் கொட்டிடுவோம். ஏன்னா கீழே எதுவும் அறியாமல் இருக்கிறதுக்கு தாங்க நம்ம மூட்டையில் கொட்டுறோமே. அப்படியே பேக் பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போவோம். கலக்காய் எப்படி பெருகணும்னு பார்த்தீங்கன்னா, செடி கையில் எடுத்துகிட்டு ஒரு காயை கிள்ளி போட்டுனே இருக்கணுங்க. ஆனால் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருன்னா வேலை செஞ்சுருந்தாங்க, இந்த அனுபவம் தெரியும். புதுசாலாம் இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப. ஒரு அண்ணன் கூட கலக்காய் பெருகிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரலாம் ஆகும். அவ்வளோ நேரம் அவங்க ஒரு அண்ணன் கூட ரொம்பத்துக்கு. நம்மளுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆளுக்கு மேலே வந்தாங்க. அதனால தான் நம்மளுக்கு 2-4 பெருச்சு ஆயிடுச்சுங்க 1 ஏக்கரு. ஆள் வரத்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாம் சொகுசாக வீட்டிலேருந்து காசு பார்க்குறாங்க. அதனால தாங்க வேலை செய்யறதுக்கு யாரும் விவசாயத்துக்கு ஆளே வரல. ஏரி வேலைக்கு போனாலே 250 ரூபாய் தராங்க ஒரு நாளைக்கு. ஆனால் நம்மளுக்கு கூலி வேலைக்கு 120 ரூபாய் கொடுக்கணும். ஒரு புட்டு கூட காய் கொடுக்கணுங்க. பெருச்ச காய் ஃபுல்லாக எடுத்துன்னு அந்த மூட்டையில் கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோலேருந்து 80 கிலோ வரல வருங்க. மூட்டை தூக்கின்னு போத்தே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கலக்காயில் பார்த்தீங்கன்னா பாதி மண் இருந்துச்சு. ஏன்னா ஈரம் சரியாகவே காயில் தண்ணி பாய் விட்டு ஒரு 4 நாள்லேயே கலக்கா போடுங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம போடுங்கன்னா காய் அறுத்துக்கும். அதனால தாங்க மூட்டையில் எடுத்துன்னு வந்து ஃபுல்லாத்தையும் கொட்டி அவ்வளோதான் பேக் பண்ணி எடுத்துன்னு போக வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ஒரு அணை கூட ஃபுல்லாக ரொம்பிச்சு. மூட்டையில் கொட்டி பேக் பண்ணி எடுத்துன்னு போக போகிறோம். மண் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 1/4 வாசிக்கு மேலே மண் இருக்குது. ஈரமாறதுனால மண் போல் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குங்க. உதிரி தான் எடுத்துன்னு வந்தோம். அப்போ கூட மண் இருக்குது. இந்த அளவுக்கு வருங்க எவ்வளோ மண்ணுக்குது. ஒரு அணகுடிக்கே இவ்வளோ மண்ணுக்குது. ஒரு மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா 1/4 வாசிக்கு மேலே மண் தான் இருக்கும்.
கலக்கா மூட்டை கட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் வேணுங்க. ஏன்னா ஃபுல்லாக கொட்டினா நம்ம டைட்டாக பிகிஞ்சு கட்டணும், அதனால கட்டுறதுக்கு வாட்டப்படாது. 2 பேர் இருந்தால் தாங்க உருவாது கயிறு. டைட்டாக கட்டினாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டை பிடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற காயை அவங்க லாஸ்ட்டாக பெருகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பூட்டை கூட காய் குத்துடணும். 120 ரூபாய் கூலி குத்துட்டு ஒரு பூட்டை கூட காய் குத்துடணுங்க. காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரலும் செய்வாங்க. கலகா பெருகிச்சு ஒண்டி தான் இந்த டைமு. அவ்வளோதான் கலகா அழக ஆரம்பிச்சிட்டோம். ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு கையிலே கொடுத்து 30 ஆளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு கூட காய் குத்தோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா 2 மூட்டை கலகா போயிடுச்சு நம்மளுக்கு. அவ்வளோதாங்க ஆளுங்களுக்கு ஃபுல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டோம் கலக்கா. இதுதான் நம்மளுக்கு மிச்சம் மீந்து இன்னைக்கு கலக்கா மீந்தது. இதுதான் நம்ம வீட்டுக்கு மூட்டை பிடிச்சி எடுத்துன்னு போகிறோம். மண்ணிலாம் மாறணும் ஃபுல்லாக. சிஸ்டம் வீட்டில் தாங்க போட்டேன் எல்லாருக்குமே. வாட்டர் அளவுலாம் ஒருத்தருக்கு எவ்வளோ அளவு போட்டது பாருங்க. இது ஃபுல்லாக ஒரு புட்டு கூட. இது கோபுரமாக எல்லாருக்கும் ஒன்று ஒன்று போட்டு அமிச்சிடணும் ஆளுங்களுக்கு. இது போட்டு 120 ரூபாய் கூலி கொடுக்கணும். ரொம்ப மோசம். இது ஒரு பூட்டு கூட. சொல்லு. 120 ரூபா கூலி. ஒரு 3 படி கலக்கா பிடிங்கி பறிச்சு 3 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. காத்தால 9 மணிக்கு வராங்க. இது மொத்தம் அவங்களுக்கு கோணியில் போட்டு அள்ளி போடணுமா லாஸ்ட்? ஆமாம், கோணில் போட்டு இந்த 30 ஆளுக்கு 2 மூட்டை கலக்கா காலி ஆச்சு. அன்னக்குட்டி காய் போட்டு 2 மூட்டை காய் காலி. இப்போ இது காய வைக்கணுமா? காய வச்சு ஒன்கி வேடிக்கை வைக்கணும், செக்கு அடிக்கணும், பெயிர் அடிக்கணும். இந்த ஒன்றணும் மெத்த மேலே கொட்டி. என்ன பண்ணிங்கிறன்னு பார்த்தீங்கன்னா கலக்கா கொடி தாங்க கழிச்சுன்னு இருக்கிறோம். ஃபுல்லாக காஞ்சி உடனே மாட்டுக்கு எடுத்துன்னு போய் போடணும். ஈரமாக இருந்துச்சுன்னா போர் நேரிடும். அதனால் ஃபுல்லாத்தையும் பழசுனே காய வச்சு 2 நாள் காயணும். காஞ்ச உடனே எடுத்துன்னு போயிட்டு வெக்கில் போடுற மாதிரி கலக்கா கொடி போர் போட வேண்டியதாங்க. இதுதான் ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க போட்டு வெயில் காலத்தில். நான் இது எப்படி நான் கலக்காலம் உள்ளே போச்சு? எலி ஃபுல்லாக தீனிக்கு எடுத்துன்னு போய் வச்சிருமா கலக்காலம். இப்போ இது நல்லா இருக்குமா கலக்கா இல்லை கசப்பாக இருக்குமா? ஒரு மாதிரியா இருக்கும். கசப்பாக இருக்குமா? இப்போ என்ன பண்ணீங்க இந்த கலக்காலம் எடுத்துன்னு போயிட்டேன்? கலக்காலம் எடுத்துன்னு போய் காய போட்டு நல்லா மண் இல்லாத தேய்ச்சி நல்லா பொறுக்கி வறுத்து தின்னுவோம் நாங்கள். அவ்வளோதான், மீதி என்ன பண்ணுவோம் நாங்கள் தின்னுவோம். எங்களுக்கு எவ்வளோ நாளாக இது மண் உள்ளே இருக்குது? இதான் என்னைக்கு இது கலக்காய் ஆச்சோ அதில் வந்து நோண்டி இப்போ ஒரு 1.5 மாசமா இருக்குமா மண் உள்ளே? இது இருக்கும், மண் உள்ளே தான் இருக்கும். இப்போ அப்படியே மகிடாதா மண் உள்ளே இருந்தா? மகாதா? அப்படி என்ன பண்ணா ஈரங்கிற மட்டும் மொழிச்சு வந்துடும். அப்போ மொழிச்சு வந்தால் கூட சாப்பிடுமா எலியா? சாப்பிடாதா? பச்சையாக இருக்க சொல்ல வேண்டியதாக சாப்பிடும். நம்ம தோட்டத்திலே கலக்கால பிடிங்கி பறிச்சு முடிச்சிட்டங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எலி வலை தோன்றதுக்கு ஆளுங்க வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 எலி மாட்டிக்கிச்சு. இது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க எப்படி பிடிச்சாங்கன்ட்டு. கலக்கா தோட்டத்தில் இருக்கிற எலி. சரி சரி. கலக்கா கைனிங்கில் இருக்கிற எலி வலையில் தான் இருக்குமா? சரி சரி. எடுத்துக்கா எடுத்துக்கியா? சரி. இது பாருங்க எலிக்குட்டி எவ்வளோன்னு பிடிச்சிக்கிறாங்க, கையில் வச்சுங்கிறாங்க. இது எத்துமே வளர்ப்பாங்களாம் ஒரு வாரத்துக்கு. எப்படி இருக்குது பாருங்க கொச 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 கொசன்ட்டு. அது பாருங்க எப்படி இருக்குது மொசு மொசுன்னு. விட்ட ஓடிடுமா? டீ 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 எப்படி போகுது? எப்படி போகுது பாருங்க. இதோட பெருசாக ஒன்று நம்ம வளர்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அதோட ரொம்ப குட்டி எலிங்க. இது 1 வாரம் தான் ஆயிருக்கும் போல இது குட்டி போட்டு. ஆனால் இதை விட நம்ம பெருசாகவே வளர்த்துருந்தோம் 1 மாதத்துக்கு குட்டி கிட்ட. எப்படி ஓட்டு பாருங்க பில்லு பில்லுன்னு.